அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா 1969லேருந்து 78 வரைக்கும் காஞ்சிபுரம், தேனம்பாக்கம், கலவை, கார்வேட் நகர் முதலான இடங்கள்லாம் இருந்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும். இந்த 9 வருஷ காலத்தில் பல நிகழ்ச்சிகள். பெரியவா ஒரு மடாதிபதியாக இருந்து மடத்து பொறுப்பில் இல்லைனாலும் தனியாக ஒரு ஏகாந்தமாக சன்னியாசியாக வாசம் பண்ணிட்டு இருக்கிறதையும், அவள் பீடாதிபதியாக இருக்கிறதே எப்படி ஜனங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டாலோ, எப்படி அனுகிரகம் வேண்டாலோ அதே மாதிரி இங்கே எப்பவும் வந்தா. இன்னும் பல பேர் தரிசனம் பண்ணி பல சுவையான நிகழ்ச்சிகள். பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கா. மத்தியானம் 2 மணி 2:30 மணி இருக்கும். என்ன பண்ணா, தங்கிட்ட இருக்கிற ஒரு கைங்கரியம் பண்ணுறவரை கூப்பிட்டு, காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் வரதராஜர் கோவில், இந்த தேனம்பாக்கம் அப்படிங்கிறது வரதராஜர் கோவிலுக்கு பின்பக்கமாக கொஞ்சம் தள்ளி போகணும், ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் இருக்குது. சீமா பெட்டர் அழிச்சுன்னு வா அப்படின்னா சீமா பெட்டர் வந்தார். பெரியவா உத்தரவு அப்படின்னு ஒன்று உடனே வர. இந்த சீமா பெட்டர்லாம் ரொம்ப பெரியவாள்கிட்ட பிரியம், பெரியவாள்கிட்ட நிறையா அனுகிரகத்தை அடைஞ்சவா. சீமா பெட்டர் வந்துட்டார் பெரியவா உத்தரவுன்னு ஒன்று. பெரியவா வந்தோன்னு அவர்கிட்ட கேட்டால் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னா. சீமா பெட்டருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ மத்தியானம் 2 மணிக்கு மேலே பெரியவா திதி எதுக்கு நம்மளை இப்போ கேட்குறா, இது ஏதோ விஷயம் இருக்குது, அதனால இன்னைக்கு ஏகாதசி திதி அப்படின்னு. ஏகாதசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு. ஏகாதசிக்கு என்ன பண்ணும், உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு. சரி, ஏகாதசி உபவாச விரதம் நமக்கு மட்டுமா இல்லை பெருமாளுக்குமா அப்படின்னா. அவருக்கு புரியல. இல்லை, விரதம் உபவாசம்ங்கிறது நமக்கு தான், பெருமாளுக்கு இப்படிலாம் இல்லை அப்படின்னு. இல்லை, இன்னும் கர்த்தாலேருந்து பெருமாளுக்கு இன்னும் பூஜை ஆகலை, ஆராதனை ஆகலை, அதுதான் கேட்டேன் அப்படின்னு. பட்டருக்கு தூக்கி அறிவிட்டுது. உடனே பெரியவா சொன்னா, உடனே கோவிலில் போய் பாரு, என்ன ஏதுன்னு பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனையை ப்ராப்ளத்தை சரி பண்ணி உடனே பெருமாளுக்கு பூஜை ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, நைவேத்தியமாகணும் அப்படின்னு உத்தரவுப்பட்டா. கண்டிச்சு. இவர் உடனே அறக்க பறக்க ஓடி விசாரிச்சா, கோவிலில் அங்கே கைங்கரியம் பண்ணுறவாளுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம், தகராறு. இந்த தகராறுல என்ன பண்ணிட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தகராறு பண்ணி சுவாமிக்கு இது வரைக்கும் பூஜை பண்ணாத வச்சிருந்தா, இன்னும் நைவேத்தியமாகலை. இது பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சீமா பெட்டருக்கு தெரியல, எங்கேயோ 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெரியவாளுக்கு இது மத்தியானம் 2 மணி 2:30 மணிக்கு உணர்ந்திருக்கு. உடனே அவர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி, நமக்குள்ள தகராறு ஏதோ பிரச்சனை அப்படின்னாக்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது பூஜை பண்ணுறத போய் நிறுத்தினா. இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஒரு ஒத்துழையாமை இயக்கம், ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு போகிறது அப்படின்னா, கோர்ட்டில் இருக்க வக்கீல்லேருந்து, ஜட்ஜிலேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, இன்னும் எல்லாரும் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தங்களோட வெறுப்பை காமிக்கிறதுக்கு, எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறது ஒன்று பெரிய சகஜமாக போயிடுத்து. இது ஜனங்கள்லாமும் எல்லாம் ரொம்ப ஒரு நியாயம் மாதிரி ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கிறாப்புல இருக்குது. அதே போல தான் கோவிலில் உள்ள கைங்கரியம் பண்ணுறவாளுக்கும், அங்கே உத்தியோகமாக இருக்கிறவாளுக்கும் அரசாங்கம் அதில் கோவிலெல்லாம் தலையெடுத்தனால வர பிரச்சனைகளில் இதெல்லாமும் ஒன்றும். இந்த நிர்வாக சிக்கல்னால ஏதானும் ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே கோவில் பூஜகர்கள்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பூஜைக்கு போக மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம், வேலையை செய்ய மாட்டோம், அவாவா கடமையை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறப்பல வந்துடுத்தோம். இது பெரியவாளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எதுக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணுறது, எதுக்கு தான் இது மாதிரி வேலையை ஒத்துழையாமல் இருக்கிறது அப்படின்லாம் புரியல. எதையோ ஒன்று நம்ம சொல்ல போக எதுக்கோ எல்லாரும் புரிஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்னோட ஒன்று குழப்பிண்டு இப்படிலாம் திண்டாராளே அப்படிங்கிறதுனால பெரியவாளுக்கு அதில் ரொம்ப வருத்தம். அது மாதிரி தான் எங்கேயும் கோவிலுக்குள்ளே நடந்த பிரச்சனையில் சுவாமிக்கு இப்போ பூஜை இல்லாத இருந்தது. இப்படி வரதராஜருக்கு இன்னும் இத்தனை மணி 2 இன்னும் பூஜை ஆகலை, நைவேத்தியம் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோடனே பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டு, அதனால தான் சீமா பட்டரை கூப்பிட்டு, ஏகாதசின்னா நாம தான் பட்டினி கிடக்கணும், பெருமாளுக்கு என்ன 6 கால பூஜை பண்ண வேண்டாமோ சொல்லி அனுப்பிச்சு உடனே அதை சரி பண்ண சொன்னா. அது சரி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னா, எல்லாம் சரி பண்ணி சுவாமிக்கு எல்லாம் ஆராதனமானோன்னு பூஜை ஆகி நைவேத்தியமானோன்னு பெரியவாள்கிட்ட சொன்னேன்.
பெரியவா அப்புறம் சொன்னா, இதை மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கணும். கோவிலில் போய் சுவாமிக்கு பூஜையில் அதில் போய் நம்ம போய் நம்மளோட ராகத்வேஷங்களை விருப்ப விருப்ப காமிக்கப்படாது, நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சா. இது பட்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பட்டர் ரொம்ப பெரியவாள அசாத்தியமா பக்தி பண்ணி உபாசிச்சிருக்கார். ஒரு சமயம் அந்த வரதராஜர் கோவிலில் உற்சவ விக்கிரத்தில் இந்த சங்கு வச்சுருக்கிற கை இருக்கும், வலது கை. அந்த வலது கையில் அந்த ரொம்ப பழமையான விக்கிரகமாக இருந்ததுனால அது நித்தியம் அப்பப்போ அபிஷேகம் பண்ணி அது பண்ணி எல்லாம் பண்ணி தேஞ்சு போயிருக்கலாம். அது ரொம்ப பேபார்ஸாக இருக்கிறாப்புல இருந்து எந்த சமயம் அது ஏதானும் ஆயிடுமோ பின்னம் ஆயிடுமோ அப்படிங்கிறாப்புல. அதை உடனே இந்த கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசன் அப்படிங்கிறவும் இந்த சீமா பட்டரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத திகைச்சு போய் இதனால ஏதானும் தோஷம் வந்துடாத இருக்கணுமே அப்படின்லாம் பயந்துன்னு பெரியவாள்கிட்ட சொல்ல, பெரியவா உடனேயே சுவாமி மலையிலேருந்து ஒரு பெரிய ஸ்தபதி கைதேர்ந்த ஸ்தபதியை வர சொல்லி இம்மீடியட்டாக வர சொல்லி உடனேயே இங்கேயே வச்சு இம்மீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி கொடுத்த சொல்லி உடனேயே அப்புறம் சுவாமிக்கு தொடர்ந்து பூஜை நடக்க முடியுமா பண்ணினான். இப்படி இந்த சீமா பட்டர் பல சந்தர்ப்பங்களில் பெரியவாள்கிட்ட பல இக்கட்டெல்லாம் சொல்லி அங்கே எல்லாம் பண்ணியிருந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இங்கே பெருமாளுக்கு நைவேத்தியம் இல்லாத இருக்குது அப்படிங்கிறத எங்கேயோ பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கிற பெரியவா தன்னோட திவ்ய திருஷ்டியினால் உணர்ந்து உடனே அதுக்குண்டான தக்க அதிகாரியான பட்டரை வர சொல்லி சீமா பட்டரை வர சொல்லி அதை சரி பண்ணி வச்சா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த தேனம்பாக்கத்தில் இருக்கிறதே சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் உத்தியோகமாக இருக்கிறவர் பேரியன்கு அப்படின்னு கம்பெனியில். அதில் ஒரு மேனேஜர், அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர். அவர் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கியிருந்தார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ, அதாவது பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவர் என்ன பண்ணினார், இந்த புதுசாக ஒரு கார் வாங்கினோன்னு இதை எடுத்துன்னு முதல்ல பெரியவாளை போய் தரிசனம் பண்ணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. தன்னோட அந்த ஆஃபீஸ்லேயே உத்தியோகம் இருக்கிற சில நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருந்தா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 5 பேராக கிளம்பி போகிறதா இருந்தது. ஆனால் கடைசி சமயத்தில் அந்த கார் வாங்கின அந்த முதலாளியான அந்த வைஷ்ணவரால் வர முடியல. அவர் என்ன பண்ணினார், தன்னோட நண்பர்கள்ட்டெலாம் மற்றவாள்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காளே அவள்கிட்டலாம் சொன்னார், என்னால் வர முடியலன்னாலும் இந்த ப்ரோக்ராமை நிறுத்த வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, எல்லாருமே நீங்கள் மீதி 4 பேருமா கிளம்பி போங்கோ, காஞ்சிபுரத்தில் போய் பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்க தரிசனம் பண்ணிவிட்டு இது மாதிரி என்னால் வர முடியல அப்படின்னு என்னோட வந்தனைன்னு தெரிவிங்கோ, இந்த மாதிரி கார் வாங்கியிருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தை சொல்லி அனுகிரகம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சேன். சரின்னு எல்லாரும் வந்தா. 5 பேரும் முதல்ல பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டா. தரிசனம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு அப்போ பெரியவா தரிசனம் கொடுத்துன்னுக்கிறது ஒரு மரத்தடியில் வெளியில் ஒரு மரத்தடியில் உட்காந்துன்னு இருக்கா. வந்தவாள்கிட்ட கேட்டா இது ஏது என்ன அப்படின்னா, இது மாதிரி கார் வாங்கினவர் அவரோட வந்தவர் எஜமானர் அவரை பற்றி சொன்னால் அவர் கார் புதுசாக வாங்கியிருக்கு, அதை எடுத்துன்னு முதல்ல பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாத போயிடுத்து, அதனால எங்களெல்லாம் அனுப்பிச்சு அவரோட காரில் தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த காரை கொண்டு வந்திருக்கோம், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், அவருக்கும் அனுகிரகம் பண்ணணும். பெரியவா சந்தோஷமா அனுகிரகம் பண்ண. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன பண்றது அவளுக்கு புரியல, எதுக்காக பெரியவா கேட்குறான்னு. இல்லை நேராக ஊருக்கு போறியா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவா சொன்னா நாங்கள் நேராக ஊருக்கு தான் போனோம், ஆனால் இப்போ வரத்தே பெருமாளை பார்த்துட்டோம், நேராக போய் ஏகாம்பரேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போலான்னு இருக்கோம் அப்படின்னா. இது சொன்னோன்னு பெரியவா சொன்னா, ஏகாம்பரேஸ்வர தனியாக போய் தரிசனம் பண்ணுவானே, இல்லை பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு என்னை பார்த்துட்டீங்களோ நேராக வீட்டுக்கு போங்க, ஊருக்கு போய் சேரு அப்படின்னா. இவாளுக்கு புரியல, நம்ம ஏகாம்பரேஸ்வர கோவிலுக்கு தானே போனோம்னு நல்லதுக்கு தானே சொல்கிறோம், நல்லது தானே பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பெரியவா எதையும் தடுக்கிறா அப்படின்னு புரியல. உடனே பெரியவா சொன்னா, நான் பாரு ஏகாம்பரம்னா என்ன அப்படின்னா, ஏகாம்பரேஸ்வருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு மாமரத்துக்கு அடியில் இருக்கிறது தான் அந்த வேதமே பெரிய மாவிருட்சமாக இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கிறதுனால ஏகாம்பரம், ஒரு மாமரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால ஏகாம்பரம்னு பேர், அவர் ஏகாம்பரேஸ்வரர். அதனால் அங்கே பரமேஸ்வரன் மாமரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு மாமரத்து அடியில் உட்காந்துருக்க நல்லா ஏகாம்பரம். இங்கே நான் எங்கே உட்காந்துருக்கேன் பாரு, நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னா. பார்த்தா பெரியவா உட்காந்துருக்கிறது ஒரு மாமரத்துக்கு அடியில், அதனால் நானும் மாமரத்துக்கு அடியில் தான் இருக்கேன், என்னை பார்த்துட்டேன், அதனால ஏகாம்பரம் தான், என்னை பார்த்தாலே நேராக நீ ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவளை உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சிட்டா. ஆனால் அவள் வெளியில் வந்தாலும் ஒரு மனசுல ஒரு சங்கல்பம் வந்துட்டா போய் பார்க்கணும் கோவிலுக்கு அப்படின்னு, அது போகாத இருக்கிறதுக்கு மனசு வரல. நான் பெரியவா ஏதோ சொல்றா அப்படிங்கிறதுனால என்னமுன்னா அதை
பெருசா எடுத்துக்காத இவா பாட்டுக்கு நேர ஏகாம்பரேஷ கோயிலுக்கு கிளம்பி போறா. போற வழியில என்ன ஆயிடுத்துன்னா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆச்சுன்னா எப்படி ஆச்சுன்னா அந்த ஆக்சல்ஸ் அப்படிம்பாலே அது முறிஞ்சு போற அளவுக்கு முறிஞ்சு போயிடுத்து. அவளுக்கு ஒரே ஆச்சரியம், புது அம்பாசிடர் வண்டி, அதுவும் வண்டியிலேயே இந்த அம்பாசிடர் வண்டிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற வண்டி, அதோடது அதுவும் புது வண்டி, அதோட ஆக்சில்ஸ் உடஞ்சி போயிடுத்து. அப்படின்னா என்னன்னு சொல்றது, அவளுக்கு வழி புரியல, ராத்திரியோ ஆயிடுத்து, அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, முழிச்சுன்னு இருக்கா. உடனே அவளுக்கு அந்த முதலாளிக்கு ஃபோன் பண்ணி, அவரோட தெரிஞ்சவா காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஜவுளிக்கடை வியாபாரிகள், அவளுக்கு அவ சொல்ல, அவ இந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம், நீங்களாம் வீடு போய் சேருங்கோ அப்படின்னு இவாளை வேற வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சா. இவா ஒரு வழியா வீடு வந்தா போரும் அப்படிங்கிறாப்புல இவாளுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுது. இதுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் என்னன்னு தெரியல, இனிமேல் எங்கேயோ போய் போகணுங்களா, மெட்ராஸ்க்கு போகணுமா, சுங்குவார சித்திரமா, எங்கன்னு தெரியல, இப்படி போயிட்டு வரணும்னாலும் எப்படி போயிட்டு வருது அவளுக்கு புரியல. ரொம்ப அவ கஷ்டப்பட்டு என்ன பண்ணினா வருத்தப்பட்டா. பெரியவா இப்படி ஒரு ஆபத்திலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நம்மள நேர வீட்டுக்கு போனா, நாம தான் ஏதோ அஜ்ஞானத்துல அலட்சியப்படுத்திட்டு கோவிலுக்கு தானே போறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு வந்தோம். வந்த வழியில இது மாதிரி ஆயிடுது அப்படின்ட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பெரியவா இருக்கிற இடத்த பார்த்து நமஸ்காரம் பண்ணி, இனிமே இது மாதிரி நாங்க பெரியவா வார்த்தையை அலட்சியப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட அவ நேர கிளம்பி ஊருக்கு வந்து சேர்ந்தா. ராத்திரி கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி ஆயிடுத்து. வீடு படுத்தா போரும் சேர்ந்தா போரும் அப்படிங்கிறாப்புல அவளுக்கு ஒரு சிரமம் வந்துடுத்து. அப்படி போனவாள்ல இன்னும் சென்னையில திருவத்தியூர்ல சங்கரா காலனியில இன்னமும் இருக்கா. அப்படி போயிட்டு வந்தவா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா 2 விஷயம் நமக்கு தெரியுது. பிரம்மஜானியான திரிகால ஜானின்னு பெரியவா சொல்ற வார்த்தையை அப்படியே நம்ம தட்டாம கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பாடம். 2வது அதை விட பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, பெரியவா தன்னை ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிக்கிறா அப்படின்னா அவ அத்வைத அனுபூதியில அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்துல எப்படி அனுபவத்துல வச்சிருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. இதெல்லாம் ஏதோ அவ வருமான வார்த்தையா வச்சுக்கல, சாஸ்திரங்கள் சொன்னதெல்லாம் சாதாரண ஒரு வரட்டு வேதாந்தம் இல்லை, அது அனுபவிக்கக்கூடியது, அனுபவத்துல உள்ளது அப்படிங்கிறது நிதர்சனமா காமிக்கிறாப்புல பெரியவா. நானும் மாமரத்துக்கடியில தான் உட்காந்துருக்கேன். இது வெளியில சொல்றது மாமரத்துக்கடியில உட்காந்துருக்கிறதுனால அப்படின்னு, நானும் ஏகாமரம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு இல்லை போறோம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா அந்த திருப்தி வரணும், பாவம் வரணும். இந்த பாவம் வரணும்னா அவசியமா குறிப்பிட வேண்டியவர் ஸ்ரீ பிரதோஷ மங்கட்ராமேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதோஷ மாமா. இந்த பிரதோஷ மாமாக்கு இந்த பெரியவா அப்படி சொன்னாலும், நான் தானே ஏகாம்பரம், என்னை பார்த்துட்டு போரும் திருப்தி அட அப்படின்னு. ஆனால் இப்படி பெரியவா வாக்காலே சொன்னா கூட பல பேருக்கு நமக்கெல்லாம் திருப்தி வரமாட்டேங்கிறது, அந்த பாவம் வரமாட்டேங்கிறது. இன்னும் நமக்கு அஜ்ஞானத்துல இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த சுவாமியை பார்க்கலாமா, அந்த சுவாமியை வேண்டிக்கலாமான்னு தோன்றுறது. ஆனா பிரதோஷ மாமாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே திடமா ஸ்திரமா எல்லாம் சர்வமும் பெரியவா தான், சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தவா. அப்படி மாமா நினைச்சிருந்தா கூட பல பேர் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஸ்ட்ராங்கா ஏகாகிரமா இருந்தார் அப்படின்னா பிரதோஷ மாமாவை முக்கியமா குறிப்பா சொல்லலாம். இப்படி பிரதோஷ மாமா தான் இருந்ததோட இல்லை, மாமா கிட்டக்க போறவா, மாமாவுக்கு தெரிஞ்சவா எல்லாத்தையும் இதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பா. பெரியவாளுக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்லை, சர்வமும் பெரியவாளுக்குள்ள அடக்கமா இருக்கு. அதனால அஜ்ஞானத்தை விடுங்கோ, அஜ்ஞானத்தை விடுங்கோ, தெளியணும், நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இப்ப ஏற்பட்ட பிரம்மஞானின்னு பெரியவாளை பார்த்து நமக்கு ஒரு தெளிவு ஏற்படலைன்னா அப்புறம் எதை பார்த்து தான் நம்ம தெளிய போறோம், நமக்கு ஞானம் வரப்போறது. அதுதான் பிரதோஷ மாமா சொல்லிட்டே இருப்பா. அதனால சர்வமும் பெரியவாளுக்குள்ள இருக்கு, நாம அந்த பாவத்தோட பார்த்தோம்னா நாம அதெல்லாம் உணரலாம் அப்படின்லாம் சொல்லுவா. அப்படி ஈஸ்வரன் அப்படிங்கிறத நமக்கு நிதர்சனமா காமிச்சா பெரியவா. அப்படி இருக்கிற பெரியவா எதை பார்த்த மாத்திரத்திலேயே அவளோடது எப்படி இருக்கு, ஒரு விஷயத்த பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு எப்படி புரியுது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அதாவது எக்ஸ்ரே கண்ணு அப்படின்னு வேணா சொல்லலாம். பெரிய ஹோமங்கள்லாம் நடந்துருக்கு, பெரியவா ஜெயந்தி, அதுக்காக சில ஹோமங்கள்ல விசேஷமா எல்லாம் நடக்கும். பெரியவா இருக்கிற இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பண்றவாள்லாம், இந்த விழாவை கொண்டாடுறவாள்லாம் பெரியவா வரணும், இந்த ஹோமத்துல கலந்துக்கணும், தரிசனத்துக்கு வரணும் அப்படிலாம் ஆசைப்பட்டா. பெரியவாளும் பூர்ணாவதி சமயத்துக்கு வந்தா. பூர்ணாவதிக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. பெரியவா அப்படியே சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணா, உள்ள போயிட்டா. உள்ள போயிட்டு இப்போ பூர்ணாவதி வேண்டாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போயிட்டா.
இந்த ஹோமங்கள் பண்றவா, இந்த ஃபங்க்ஷன் பண்றவாளுக்கெல்லாம் ஒரே குழப்பம். என்ன ஏதானு தப்பு நடந்து கொடுத்தா ஏன் பெரியவா இப்ப வேண்டாங்கிறா? பூர்ணாவதிக்கு தானே ரெடியா இருக்கு, பூர்ணாவதி ஆறதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம், ஏன் இப்படி சொல்றா அப்படின்னா, பெரியவா அப்புறம் சொல்றா, அந்த பூர்ணாவதிக்காக நெய் வச்சுருக்காளே, அந்த நெய் சுத்தமா இல்லை, அசுத்தமாயிடுத்து, அதனால அதை முதல்ல மாற்றணும் வேற அப்படின்னு. ஒருத்தருக்கும் புரியல. உடனே அப்புறம் போய் நைட்டின் எடுத்து பார்த்தா அது பச்சையாக அந்த கழும்பெல்லாம் பாசியெல்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே அதில் சில பூச்சிகள்லாம் விழுந்திருக்கு இந்த நைட்டினில். இதை பார்த்துட்டு பெரியவா அது நைட்டின்னுங்கிறத எங்கேயோ ஓரமாக வச்சிருக்கு. அந்த யாகசாலைக்குள்ளே இப்படி வந்த பெரியவா இப்படி ஒரு சுத்தினுங்க வந்தா, வந்த மாத்திரத்திலே உள்ளுக்குள்ளே போயிட்டா. இதுலேருந்தே தெரிகிறது, நமக்கு திறந்து பார்த்தா கூட தெரியாது, பெரியவாளுக்கு திறந்து பார்க்காதே தெரிகிறது அதுக்குள்ள இந்த நெய்யை சுத்தமா இல்லை, அசுத்தமா இருக்கு, ஹோமத்துக்கு திரவியம் அருகதையா இல்லை, அதனால வேற நெய்யை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி பெரியவா இருக்கிற இடத்துல வெட்ட வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பாட்டுக்கு மேனால உட்காந்துன்னு இருப்பா. நிறைய பழங்கள் எல்லாம் வருது இல்லையா, எல்லா சாமான்லாம் வச்சிருக்கு. பக்கத்தில் இந்த மரங்கள்லேருந்து எங்கேருந்தோ வந்தது திடீர்னு ஒரு குரங்கு கூட்டம், பட்டாளம் வந்தா இங்கே பழங்களை வச்சிருக்கு, வந்து உருவுறது, பழங்களை எடுக்கிறது, இது பண்ணுறது. கூட இருக்கிறவாள் அந்த குரங்கை விரட்டுறதுக்கு போனால், கைங்கரியம் பண்ணுறவா பெரியவாள்கிட்ட சிசுருஷ பண்ணின்னு இருக்கிறோம், அவா என்ன பண்ணினா அந்த குரங்கை விரட்ட போனா. ஏன்னா பெரியவா மேலே ஏதானும் பாஞ்சு இஞ்சி ஏதானும் பண்ணிவிட போகிறதோ, ஹிம்சை பண்ண போகிறதோ அப்படின்னு. பெரியவா என்னம்னா எல்லாரையும் தடுத்தா, ஒன்றும் பண்ணப்படாது, பிசாத இருங்கோ, அது என்ன பண்ணுறதோ பண்ணட்டும் அப்படின்னா. அந்த குரங்கெல்லாம் வந்தது, ஒரே ரகலை பண்ணுறது. முன்னால் அதுகளை கேட்பானே, ஒரே வேட்டு, ஏகப்பட்ட பழமாக இருக்குது, சாமானாக இருக்குது, அத்தை இருக்குது, இத்தை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது, இந்த கலைச்சி போடுறது, அத்தை பண்ணுறது, இத்தை பண்ணுறது, ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இந்த குரங்கு பட்டாளம்லாம். இப்படி கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதுகளை என்ன பண்ணி எடுத்து ஓஞ்சி போடுத்து நேர பழையபடி வந்தபடியே மரத்தில் ஏறி போயிடுத்து. போனோன்னு பெரியவா சொல்கிறா, குரங்கு பாவம் வாயில்லா ஜீவன், அது அதோட குணத்தை காமிக்கிறது, சுபாவத்தை காமிக்கிறது. நாம் இப்போ மனுஷாலாம் நம்மளோட சுபாவத்தை காமிக்கலையா? கோவக்காரா எப்பொழுதும் கோச்சின்னு இருக்கிறா, சிரிக்கிறவா எப்பொழுதும் சிரிக்கிறா, அழறவா எப்பொழுதும் அழறா, குறப்படுறவா குழப்பட்டுக்கிறா எப்பொழுதும். இது மாதிரி மனுஷாளுக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்குது. நாம் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட குணங்களை நாம் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை, நாம் இருக்கிறபடி தான் இருக்கோம். இப்படி நாமளே இப்படி இருக்கணும், 6வது அறிவு உள்ள நாமளே இப்படி தான் இருக்கோம். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம மாற்றிக்க தெரியலன்னா, ஒரு சாதாரண ஜீவராசிகள், வாயில்லாத ஜீவன், அது அதோட சுபாவம் அப்படித்தானே இருக்கும். அதுகளுக்கு பார்த்தது சந்தோஷமா இருக்கு, இத்தனை திங்கிறதுக்கு சாமான்லாம் கிடைச்சிருக்கு, அதுகளை ஏதோ பண்றது. அதை போய் நாம இனிமே கல்லெடுத்து அடிச்சு விரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றா. இப்போ குரங்கு இது மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணிட்டுனா நமக்கு இடைஞ்சல் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படி இடைஞ்சலா இருந்தா கூட அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னார், இந்த குரங்கு பட்டாளெல்லாம் சேர்ந்துன்னு ராமருக்கு என்ன கைங்கரியம் பண்ணியிருக்குங்கிறத நினைச்சுக்கணும், ராமாயணத்தை ஸ்மரிச்சுக்கணும். இப்போ ஏற்பட்ட குரங்கு படையெல்லாம் வச்சுன்னு தானே அவர் சமுத்திரத்தை அணையே கட்டி பெரிய மகாபராக்கிரமசாலியான ராவணாதிகள்லாம் வதம் பண்ணி சீதையை மீட்டுன்னு வந்தேன்னு ராமாயணம் சொல்றது. அப்போ அந்த குரங்கோட குணத்தை பாருங்கோ, எவ்வளவு உபகாரமா இருந்திருக்கு, எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கு ஒரு மனுஷனுக்கு. அவர் வெறும் மனுஷன் மட்டும் இல்லை, ஈஸ்வரன் வேற. ஈஸ்வர கைங்கரியமும் பண்ணியிருக்கு, மனுஷ சேவையும் பண்ணியிருக்கு இந்த குரங்குகள். அதனால இதுகளுக்கெல்லாம் தலைவர் ஆஞ்சநேயர். அதனால நம்ம இது மாதிரி குரங்கெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்றதையும் நாம என்ன பண்ணணும், இந்த குரங்குகள்லாம் ராமருக்கு பண்ணின ராம சேவையை நினைச்சுக்கணும், ஆஞ்சநேயரை ஸ்மரிச்சுக்கணும். அப்படி நினைச்சுட்டு ஸ்மரிச்சுட்டோம்னாக்க நமக்கு இந்த குரங்கு மேலெல்லாம் கோபம் வராது, அதை அடிச்சு விரட்டணும்னு தோணாது, அதை ஹிம்சப்படுத்தணும்னு தோணாது. இப்படி நாம பழகிக்கணும் அப்படின்னு அங்கே எல்லாருக்கும் சொன்னோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணால தண்ணி தாரதாரையா குட்டுறா. ஏன்னா பெரியவாளுக்கு அவளோட மனோபாவத்தை நாமெல்லாம் குரங்கு வந்துனாக்கா அது பண்ற இடைஞ்சல் தான் நமக்கு தோன்றுறது. ஆனா பெரியவாளுக்கு எதை தோன்றது அப்படின்னு முதல்ல அதுகள் பண்ணின ராமகைங்கரியம் தோன்றது. அதுதான் சாதாரண மனுஷாளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இந்த தேனம்பாக்கத்துல இருந்து அவ இருந்த ஒரு சின்ன உள்ள இருந்தா, அந்த உள்ள வேற யாரும் உள்ள போக முடியாது, கைங்கரியம் என்றா கூட உள்ள போக முடியாது. இவாளவே தானே அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிறது, அங்கே தானே குளிச்சுக்கிறது எல்லாம் பண்ணுவா. வெளியிலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்கணும், அப்படி எல்லாம் பண்றது. அங்க என்ன பண்ணா, தன்னோட உள்ள ஒரு மர பாத்திரத்துல தீர்த்தத்தை பிடிச்சு பிடிச்சு வைப்பா.
எதுக்கு என்னன்னு தெரியல. பார்த்தாக்க அங்க எலி இருக்கும், இன்னும் பூனை வரும், அது வரும், இது வரும், எதெல்லாமோ ஜந்துக்கள்லாம் வந்துன்னு இருக்கும். அதெல்லாம் இந்த வெய்ய நாள் வந்துன்னா இந்த வாயிலா ஜீவன்கள்லாம் ரொம்ப தண்ணிக்கு தவிக்கும் தாகத்துல. நம்ம மனுஷாலா இருந்தா கொஞ்சம் தூத்தங்குடு தீர்த்தங்குடு அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுடலாம். இந்த வாயில்லா ஜீவன்கள் என்ன பண்ணும்? ரொம்ப தாகத்துல இங்கேயும் அங்கேயும் அலையும் தவிக்கும். அதனால இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அங்க குரங்கு வரலாம், இன்னும் ஏதோ வரலாம், எந்த ஜீவராசிகள் வேணா வரலாம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இப்படி தண்ணீர் உப்பிக்கிறது, இதை மாதிரி எல்லாம் பண்ணுவா. ஒரு பூனை வந்து குறுக்கையும் நடுக்கையும் போறது, ஒரே தவிக்கிறது. கூட இருந்தவாள்லாம் என்னன்னு புரியல, அந்த பூனையை விரட்டுறா. உடனே பெரியவா, நீ பூனையை இவ விரட்டினா அந்த பொறுத்து உடனே திரும்பி வந்துடுறது. அப்படி இருக்கிறதே அவ என்ன பண்ணா இவளுக்கு புரியல. உடனே பெரியவா சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை, வெயில் அப்படியே தகிக்கிறது, விரட்டுறது, அதுக்கு தண்ணி வேணும் போல இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, ஒரு மரத்தட்டில் எடுத்து அந்த ஓரமா கொண்டு துளி தண்ணியை ஊத்தி வச்சா அதுக்கு காமி, அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயின்னு இருக்கும். அதுக்கு தான் தவிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரியே கைங்கரியம் என்றவர் ஒரு தட்டுல பின்னால தண்ணியை கொண்டு வச்சா அந்த பூனை தீர்த்தத்தை சாப்பிட்டது போயிடுத்து. இந்த கைங்கரியம் என்றவள்லாம் சொல்வா, பெரியவாள்கிட்ட வர மனுஷாளுக்கு தான் என்னென்ன குறை, எதுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கால ஞானி இல்லை. ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் அந்த சந்நிதிக்கு போனா அதுக்கு என்ன தாபம், அதுகளோட சிரமம் என்ன, அதுக்கு என்ன வேணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடியதுல பெரியவா ரொம்ப கெட்டிக்காரு. அப்படிதான் அனுகிரகம் பண்ணி இந்த பூனைக்கு தண்ணியை வெய்யி அப்படிங்கிறா. இதை மாதிரி பல விஷயங்கள். அவ இருந்த இடத்துல இந்த தேனம்பாக்கத்துல ஒரு பெரிய பெருச்சாளி பொந்து, அது ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு அதை அடைக்கணும்னு கைங்கரியம் என்ற ஒரு ஆளை கூப்பிட்டு மேஸ்திரியை கூப்பிட்டு அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். பெரியவா கேட்டா, எதுக்குன்னா இந்த வெளிப்பந்து அடைக்கப்படாது அப்படின்னுட்டா. நல்ல கதையா இருக்கு. அது இருக்கிற இடத்துல வந்து நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துட்டு நாம அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அது நமக்கு இடைஞ்சல் பண்ணல, நாம தான் அது இருக்கிற இடத்துல வந்து அதுக்கு இடைஞ்சலா இருக்கும். அதனால அடைக்கப்படாது, அதனால அந்த ஆளை அனுப்பிச்சிரும் அப்படின்னுட்டா. சரின்னு அந்த ஆளை அனுப்பிச்சார் கைங்கரியம் என்று. உடனே பெரியவா கூப்பிட்டு நியாயம் சொல்றா, நீ ஏதோ வேலை கொடுக்க போற, சம்பளம் கிடைக்க போறதுன்னு அந்த ஆளு வந்தார். இப்ப நம்ம வேண்டான்னு நினைச்சிட்டோம், அதனால அவருக்கு நஷ்டம் இருக்கக்கூடாது, நீ பேசின சம்பளத்தையும் கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னு. இதுதான் பெரியவாளோட குணம். அந்த சந்நிதியில எல்லாருக்கும் அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்பேற்பட்ட பெரியவா அனுகிரகத்தை தொடர்ந்து நாம அனுபவிக்கலாம்.